உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. 12 ராசிக்கும் அள்ளி விட்டு ஆல் த பெஸ்ட் என்னன்னா, நான் ஜோசியக்காரனே கிடையாது. இருக்கிறத இருக்கிற மாதிரி தான் சொல்லணும். சிம்மராசிக்காரங்க தான் டபுள் அடி. ஏன்னா ஜென்மத்தில் கேதும் வந்திருக்காரு, அஷ்டமத்து சனி பகவானும் இருக்காங்க. பார்த்து நிதானமாக அடியெடுத்து வைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கணும். இதில் ஒரே ஒரு நன்மை என்ன அப்படின்னு கேட்டால், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். சிம்ம ராசி இந்த 2 கடவுளையும் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்கள் பிரச்சனையிலேருந்து தப்பிக்கக்கூடிய சூழல் வருது. நினச்சி பார்க்க முடியாத பணம் எல்லாமே நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு பெரிய கான்ட்ராக்ட் கையெழுத்து போட வேண்டிய நிலை சிவன் ராத்திரிக்கு அப்புறம் கன்னி ராசிக்காக. இந்த 12 ராசிலே இந்த 2026 சரியில்லாத ராசின்னு சொல்கிறது வந்து கஷ்டமான படுறது அப்படி ராசினா சிம்ம ராசிக்காரர்கள் தான். சிம்ம ராசிக்கு நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க ரொம்ப டஃப் வந்து இந்த ராசிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சொல்லுங்க சார், இவங்களுக்கு பொதுவாக எப்படி இருக்கு? இல்லை, அதாவது நான் ஒரு ராசிக்கு ஆகா ஓகோன்னா இன்னொரு ராசியை ரிங்கில் விட்டு தான் ஆகணும். அதுதான் ஜோசியம். எல்லா ராசிக்கும் நான் 12 ராசிக்கும் அள்ளி விட்டு ஆல் த பெஸ்ட் என்னன்னா, நான் ஜோசியக்காரனே கிடையாது. இருக்கிறத இருக்கிற மாதிரி தான் சொல்லணும். கிரகங்களிலே கேது வலியது, தெய்வங்களிலே விநாயகர் வலியவர், மிருகங்களிலே யானை பெரியது. இது மறுக்க முடியாதது. ஹெல்த் காம்ப்ளிகேஷன் கண்டிப்பாக இருந்தே மருத்துவ விரயங்கள், அடி வயிற்றுல சர்ஜரி, கான்ஸ்டிபேஷன் தொந்தரவு, மனோவேதனை, உடல் வேதனை இருக்கும். அதே மாதிரி எதிரிகளோட பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். யாருக்கிட்டையும் சவால் விடக்கூடாது. வந்து பாரு, வச்சுப்பாரு, எடுத்துப்பாரு அப்படின்னு. என்ன பண்ணணும்? சைலண்ட்டாக இருக்கணும். இன்னொன்று, நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணாலும் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஜோசியத்தில் வரது தானே வரும். அது மாதிரி குடும்ப உறவுகளிடையே சின்ன சின்ன வம்பு கலாட்டாக்கள், வாத விவாதங்கள், பிள்ளைகளோட லைஃப்பில் இருக்க சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு மன நிம்மதியை கெடுத்துக்கிட்டு தான் இருக்கும். தூக்கமின்மைங்கிறது பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஆமாம் சார், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு எங்கே இருக்குது சார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு சிம்மராசியினுடைய மனோநிலை அப்படிங்கிறது இருக்கும். ஹெல்த்தையும் கெடுத்துப்பாங்க, கொஞ்சம் மனதும் கெட்டு போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது தான் இருக்குது. ஒன்று சங்கடகர சதுர்த்தி பிள்ளையாரை பிடிச்சிக்கோங்க. இந்த சங்கடகர சதுர்த்தி என்னன்னா, சந்திரனுக்கு இந்த சொல்லுவாங்க நாய்படாத பாடுன்னு, அதுதான் சங்கடகர சதுர்த்தி நிவர்த்தி. சந்திரனுக்கு இந்த 4ஆம் பிறையை தரிசனம் பண்ணால் என்ன வரும்? நாய்படாத பாடுமா. சந்திரனுக்கே அது வந்துடுது. விநாயகர் தான் அதை தீர்த்து வைக்கிறார், சந்திரனோட ஒளியை வாங்கிக்கிறார். இதுதான் சங்கடகர சதுர்த்தி. இந்த சங்கடகர சதுர்த்தியோட பெருமையை தெரிஞ்சு சிம்மராசினர் வழிபடுறது நிறைய பிள்ளையார் கிஃப்ட் வரும். என்ன பிள்ளையார் வருது, என்ன யானை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இது என்ன 1.5 பிள்ளையாரை போய் கிஃப்டா அப்படின்னு நினைக்கக்கூடாது. 2 கையும் கும்பிட்டு அந்த பிள்ளையாரை வாங்கிக்கணும், தலையில் கொட்டிக்கணும். நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் நிறைய பிள்ளையார் விக்கிரகம் கண்ணில் படும். கார்த்திகேயனை நீங்கள் திட்டினாலும் சரி, என்னையா நீ சொன்ன ஒரே பிள்ளையாரையா பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் சரி, நிறைய கண்ணில் படுவார். யானைகள் கண்ணில் படும். யானை விக்கிரகங்கள், யானை உருவங்கள் சிம்மராசினர் கண்ணில் படும். ஓகே மேம், நீங்கள் சொல்லுங்கள், இவங்களுக்கான பலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது? சிம்மராசிக்காரங்க தான் டபுள் அடி. ஏன்னா ஜென்மத்தில் கேதும் வந்திருக்காரு, அஷ்டமத்து சனி பகவானும் இருக்காங்க. பார்த்து நிதானமாக அடியெடுத்து வைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கணும் இந்த வருஷம் உங்களுக்கு. ஜென்மத்திலே உட்கார்ந்துருக்கும் போது மனபயம், பதட்டம், குழப்பங்கள், தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, எதையாவது செஞ்சால் அது தவறாக போயிடுமோன்றதுனாலே செய்யாமல் விட்டுறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே வரும். உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கெட்டு போகிற சூழ்நிலை உண்டு. அதனால் தொழில் விஷயங்களும் இப்போ கொஞ்சம் வந்து பெருசாக போகாது. உங்களுக்கு வரக்கூடிய லாபங்களோ, தொழில் விஷயங்களோ, மற்ற விஷயங்களோ வந்து டவுன் ஆகிற மாதிரி சூழ்நிலை வரும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த குழப்பமான அந்த சூழ்நிலையால் அப்படி கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் புதிய திட்டங்கள், புதிய முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஆண்டு தவிர்த்துக்கிறது நல்லது. அதாவது பெரிய பெரிய வாழ்நாளில் நம்ம இதை செய்யலான் இருந்தோம் அப்படின்ற மாதிரியான பெரிய திட்டங்கள், முயற்சிகள்ங்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. இப்போ ஐயா சொன்னாங்க இல்லைங்களா, கார்த்திகேயன் சார் சொன்னார் ஹனுமன் இது சுந்தரகாண்டம் பற்றியும் விநாயகர் பற்றியும். ஆக்சுவலி வந்து இத்தனை ராசிகள்லேயே அதிகம் வந்து சிம்ம ராசி இந்த 2 கடவுளையும் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்கள் பிரச்சனையிலேருந்து தப்பிக்கக்கூடிய சூழல் வருது. ஏன்னா கேதுவுக்கான கடவுள் விநாயகர், ஆஞ்சநேயர் வந்து அஷ்டமச்சனிக்காக கும்பிடுறது. அதனால் இந்த 2 கடவுளையும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. எந்திரிச்சதும் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் ஒரு கும்பிடு போட்டுட்டு எந்த செயலாக இருந்தாலும் தொடங்குங்க.
எப்போவுமே நிதானமாக செயல்படுங்க. குழப்பத்தோடு இருப்பீங்க. இருந்தாலும் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையை கடந்து தான் வந்தாகணும் இந்த ஆண்டு அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. ஓகே. சார் நீங்க சொல்லுங்க. இவங்க 2 பேருமே அவங்களுடைய கணிப்புகள சொல்லிட்டாங்க. உங்களுடைய கணிப்பு? இந்த சிம்ம ராசிக்கு இருக்கிறதுலே இந்த 12 ராசியிலே இந்த 2026 சரியில்லாத ராசின்னு சொல்கிறது வந்து கஷ்டமான படுறது அப்படி ராசினா சிம்ம ராசிக்காரர்கள் தான். ஏன்கன்னா ஜென்ம அஷ்டமத்து சனி, ஜென்ம கேது, 7லையும் ராகு இருக்கிறாரு. அதேமாரி சனி பகவான் மீனத்துல இருந்து கன்னி பார்க்கறதுனால சிம்ம வீட்டுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது 2ஆம் இடம்ன்றது வாக்கு. வாக்கால் இவங்க பேசி பயங்கர பிரச்சனை மாட்டிக்குவாங்க. அதனால் வந்து இவங்க எதை பேசினாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, பார்ட்னராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வந்து இந்த 2026 கடந்துட்டாங்கன்னா 2027 அவங்க என்னென்ன விட்டதெல்லாம் அதை விட 1 மடங்குல 2 மடங்குல ஒரு 5-10 மடங்கு சம்பாதிக்கிற ஒரு அதிர்ஷ்டம் வந்து அவங்க வரப்போகுது. வேணா 2026 வந்து இந்த புத்தாண்டு வந்து அவங்க மட்டும் ஒரு பிள்ளையார்பட்டி இந்த வருடம் போயிட்டு வந்துடுறது நல்லது. பக்கத்தில் உள்ள ஒரு பிள்ளையாருக்கு சங்கடகர சதுர்த்திக்கு அவங்களால ஒரு அர்ச்சனை பண்ணலாம். ஒரு சுண்டல், ஒரு கொழுக்கட்டையோ ஒரு இது பண்ணலாம். அதேமாரி பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஒரு வடமலை, ஒரு ஆஞ்சநேயருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணால் முடிஞ்சளவுக்கு அவங்களுக்கு அந்த தொந்தரவுலேருந்து அந்த கண்டத்துலேருந்து அவங்க வந்து தப்பிச்சுக்குவாங்க இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு. ஓகே. மேம் நீங்க சொல்லுங்க. இவங்களுக்கான பரிகாரம் பத்தி சொல்லுங்க. பரிகாரம்னா சார் சொன்ன மாதிரி விநாயகரும் ஆஞ்சநேயரை தவிர வேற வழியே கிடையாது. எப்பயுமே சனி பகவானை வந்து எதுக்குமே கண்ட்ரோல் ஆக மாட்டார். அந்த விநாயகருக்கும் ஆஞ்சநேயருக்கும் மட்டும்தான் கண்ட்ரோல் ஆவார். மீதி எந்த தெய்வமாக இருந்தாலும் வேணால் சப்போர்ட்டுக்கு கும்பிட்டுக்கலாம். மற்றபடி வந்துட்டு மெயினாக கும்பிட வேண்டிய தெய்வம்னு கேட்டிங்கன்னா விநாயகரும் ஆஞ்சநேயரும் தான். இப்போது இதுக்கு பர்சன்டேஜ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 50% தான் பண்ண முடியும். ஆனால் இதில் எல்லாருமே வந்துட்டு கெட்டதாக சொல்லிட்டாங்க. அவள் உடம்புல ஆரோக்கியம் இருக்காது இல்லைன்னா. இதில் ஒரே ஒரு நன்மை என்ன அப்படின்னு கேட்டால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். இதில் அதே மாதிரி திருமணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க திருமணம் வந்துட்டு எப்போன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறமா எதிர்பார்க்கலாம். அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அமையும். ஓகே. இவ்வளோ நாள் கன்னி வந்து எனக்கு நல்லது நடந்துடாதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி கன்னிக்கு நல்ல காலம் எப்படி இருக்கு சார்? ஆமாம், கன்னி ராசியும் சரி, கன்னி ராசியில் இருக்க தலைவருக்கும் சரி கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு சொல்கிற மாதிரியே இருக்கும். சார் நிஜமாவா சார், எனக்கா சார்? இந்த ஜீன்ஸ் படத்தில் பிரசாந்த் தான் ஐஸ்வர்யா ராயும் ஒரு பாட்டு பாடுவாங்க, எனக்கே எனக்கா. ஆமாம், உங்களுக்கே உங்களுக்கு தான். ஐரோப்பாவும் உங்களுக்கு தான், சிவப்பு கம்பள வரவேற்பும் உங்களுக்கு தான். பயங்கரமாக யார் யார் கூடலாம் செட்டு சேரணுமோ சேர்ந்துக்கலாம். இந்த உல்லாச பிரயாணங்கள், விமான பிரயாணங்கள், கடல் கடந்த சுப செய்திகள், விசா கிளியர் பண்ணுறது, விற்காத சொத்து கன்னிராசிக்கு விற்கும். நினச்சி பார்க்க முடியாத பணம் எல்லாமே நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு பெரிய கான்ட்ராக்ட் கையெழுத்து போட வேண்டிய நிலை சிவன் ராத்திரிக்கு அப்புறம் கன்னிராசிக்காக இருக்கும். இவ்வளோ பெரிய ரிலீஃபா? இத்தனை நாள் கெடுத்த கேது வெளியில் போயிடுச்சு, அதே பெரிய விஷயம்தான். கேதுவை போல் கெடுப்பவன் இல்லைங்கிறது ஜோதிடம். ஒன்றே ஒன்று, ஃபுட் பாய்சனிங் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். டயத்துக்கு சாப்பிட முடியல, அப்பாயின்மெண்ட்டில் பிஸியாக இருக்கேன், வேலையில் பிஸியாக இருக்கேன், கையெழுத்து போடுறதுல பிஸியாக இருக்கேன், இந்த மாதிரி பிஸி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கன்னிராசிக்கு இருக்கும். அப்போ என்ன ஆகுனா, உணவு சாப்பிட்ற நேரம் மாறிப்போகும். இந்த ஃபுட் பாய்சனிங்கோட பாதிப்பு அவஸ்தை கன்னிக்கு இருக்கும். அதை கவனமாக எடுத்துக்கணும். ஆறிப்போன சாப்பாடை சாப்பிடக்கூடாது. திரவ ஆகாரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கன்னிராசி நேயர்கள் கொடுக்கணும். மருந்து மாத்திரை அலட்சியம் கூடாது, டயத்துக்கு எடுத்துக்கணும். அடிவயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவை தவிர பாக்கி விஷயங்கள் எல்லாமே கன்னிக்கு சக்ஸஸ் தான். தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு கோல்டன் பீரியடு. இந்த கோல்டன் டிக்கெட் கொடுக்கறது, இந்த போனஸ்லாம் போடுறது, கன்னிராசி தைரியமாக எடுத்து பண்ணி நிற்கலாம். கன்னிராசிக்கு பரிகாரம்னு ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் ஜீவ சமாதிகளை நமஸ்காரம் பண்ணுறது, குரு மகான்களோட சரித்தம் படிக்கிறது, குரு மகான்களோட சன்னதியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரையும் தாயாரையும் தரிசனம் பண்ணுறது இன்னும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். விஸ்வரூப தரிசனம் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் கன்னிக்கு. ஓகே மேம், சார் சொன்னாங்க கன்னிராசிக்கு வந்து ஒரு கோல்டன் பீரியட் இது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் உங்களோட பலனை சொல்லுங்கள். கன்னிராசி கேது பகவானுடைய பிடியிலேருந்து விலகி வந்ததே பெரிய ரிலீஃபாக நினச்சிருப்பாங்க. இப்போவும் நல்ல புதிய மாற்றங்கள், புதிய திட்டங்கள், புதிய பயணங்கள், புதிய புதிய ஒப்பந்தங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது.
6ல் ஒரு பாவகிரகம் இருந்தால் நல்ல வெற்றியான அமைப்பு உண்டு அப்படின்றது ஒரு ஐதீகம். அப்போ எது எடுத்தாலும் ஒரு வெற்றின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் கிடைக்கும். அப்போ தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி, விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு விளையாட்டில் வெற்றி, வழக்கு வியாஜங்களில் இருக்கிறவங்களுக்கு வழக்கில் வெற்றி, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. பேர்கிட்ட மட்டும் கொஞ்சம் வாக்குவாதம் வம்பு வழக்கு வச்சுக்காதீங்க. பேருக்கு ஏதாவது வந்து வேலை கிடைக்கணும், இடமாற்றங்கள் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான விஷயம் உங்களுக்கு நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு புதிய திட்டங்களும் புதிய ஒப்பந்தங்களும் புதிய முயற்சிகளும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. நல்லா பயன்படுத்திக்கலாம். நிச்சயமா மேம். சார் நீங்க சொல்லுங்க, கன்னி ராசிக்கு இந்த 2026 எப்படிப்பட்டதா இருக்கு? கன்னிராசி கார்த்திக் சார் சொன்ன மாதிரி கன்னிராசிக்கு ஒரு அருமையான ஆண்டு காலம் தான். ஏன்னா குரு பகவான் அவர் மிதுனத்துல இருந்து இந்த 2ஆம் வீட்டை பார்க்குறாரு, அதனால செல்வாக்கான ஆள். அதே மாதிரியே 4ஆம் வீட்டில் பார்க்குறாரு, தாய்க்கு வீடு வண்டி வாகன சுகம் என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். அதே மாதிரியா அவர் வந்து இந்த பாவகிரகம் வந்து ராய்க்கிறதுக்குள்ள மறைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கேதுபவன் 12ல் கன்னிக்கு 12ஆம் வீட்டில் மறைஞ்சிட்டாரு. அதேமாரி இது வந்து ராகுபவன் 6ஆம் வீட்டில், அவர் வந்து ராகுபவன் வந்து 6ஆம் வீட்டில் மறைஞ்சிட்டாரு. மறையும் போது பாவகிரகம் மறையும் போது அவங்களுக்கு சிறப்பான ஆண்டு காலம் அவசரம். கன்னி இந்த 2026ல் அவங்க என்னென்ன பிளான் பண்ணுறாங்களோ அவங்க ஐடியா பண்ணி செஞ்ச சிறப்பான ஆண்டு காலம் தான். வேணா அவங்க முக்கியமாக வழிபட வேண்டியது இந்த கன்னி ராசிக்கு முக்கியமான கடவுள் யாருன்னு சொன்னால் ஸ்ரீரங்க பெருமாள். அவர் வழிபட்டாங்கன்னா அருமையான ஆண்டுகாலம் அவங்க தொழிலும் சரி பிஸ்னஸில் சரி நினச்ச காரியத்தை அவங்க வந்து வளர்ச்சி அடையினா ஸ்ரீரங்கம் வந்து பெருமாள் கோயில் வந்து அவங்க வந்து வேண்டி கும்பிட்டுட்டு போனால் அது சக்ஸஸாக நடக்கும். ஓகே சார். மேம் நீங்க சொல்லுங்க, இவங்களுக்கான பொதுவான விஷயங்கள், பரிகாரம் ப்ளஸ் உங்களோட ஸ்டைலில் பர்சன்டேஜ். ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு பரிகாரம் இல்லை, ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ராசிக்கு பர்சன்டேஜ் சொன்னோம்னா 90% கொடுக்கலாம். நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. இப்போ என்னென்னா கன்னி ராசிக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். கேது வந்துட்டு விலகி போயிட்டாரு. அங்கிட்ட வந்து குரு வந்து உச்சமடைய 11ஆம் பாவத்தில் போய் உச்சமடைகிறார். அதுதான் ஜூனுக்கு அப்புறமா. அது வந்து என்னன்னு கேட்டால் பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதேமாதிரி இவங்களோட ஆசைகள் நிறைவேறும். இவங்களோட கனவுகள், அதாவது ஒரு சிலர் வந்து சின்ன கார் வச்சுருப்பாங்க, நம்ம லக்ஸுரியஸ் கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு கனவு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கனவுகள் நிறைவேறும். நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். இதில் வந்துட்டு அதே மாதிரி அது சம்மந்தமாக வம்பு வழக்கல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து வெற்றி கிடைக்கும். மிக சிறப்பாக இருக்கும் கன்னிராசிக்கு 2026.